எஸ்டிகே vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அப்ப வந்து உயிரியல் பூங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? இப்ப நீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என் அண்ணா பையன், பயங்கரமான வாழு பையன். அவன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாம்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா நம்ம உயிரியல் பூங்கா போறோம்னு சொன்ன உடனே அப்படி சொன்னான். பாருங்க, நம்ம இந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். சேலம் ஏற்காடு அடிவாரத்துல இருக்கிற குறும்பட்டின்ற உயிரியல் பூங்காவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பெரியவங்களுக்கு 50 ரூபாங்க, சின்ன பசங்களுக்கு 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் டிக்கெட் இருக்குது, அதுல பாதி. அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு நம்ம எல்லா பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பொருள் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. வெளியே வாங்கிட்டு வர பொருட்கள்லாம் ஒரு கண்டெய்னர்ல போட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னா அப்படிலாம் எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளவு சூப்பரான ஒரு அழகான ஒரு சிலை வடிவம்லாம் இருக்கு. டைனோசர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. பாருங்க, சூப்பரா இருக்கு, நேச்சரா இருக்கிற மாதிரியே இருந்தது. இங்க வந்து நிறைய மிருகங்கள் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம், ஆனா அந்த அளவுக்கு மிருகங்கள்லாம் இல்ல. இந்த மங்கி பாருங்க, மங்கி கிட்ட போறதுக்கே பயமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சமயம் போல ஒரு மாதிரி இருக்காது, நம்மள பூரி விட்டுட்டு போயிடும். அதனால ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா மயில் தான் நாங்க பார்த்தோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மயில் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த போர்ட்ல இருக்கிற மாதிரியே இருந்தது மயில் உள்ளார, ஆனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால பிடிக்க முடியல. இந்த வீடியோலயே கடைசியில வரோம் பாருங்க, சூப்பரா இருக்கும். நாங்க வரும்போது நிறைய வெயில் அடிச்சிச்சிங்க. உள்ள வந்து பூந்த உடனே ஒரு நல்ல ஒரு கிளைமேட் மாறிடுச்சு. இந்த இடம் பாக்குற இல்லைங்களா, இது வந்து ஒரு பாலம் மாதிரி. இங்க பாருங்க, இது மேல ஏறி அந்த பக்கம் போகணும். நிறைய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துட்டு ஓடையெல்லாம் அப்படியே ஓடிட்டு இருந்ததுங்க. ரொம்ப அந்த சலசலன்னு தண்ணி ஓடுற சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால அப்படி தண்ணி எல்லாம் ஓடாம அப்படியே நிக்குது. இது வந்து கோழி வந்து பாம்பு இருக்குதுங்க, ஒரு மலைப்பாம்பு. அதுக்கு சாப்பாட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளார. நெக்ஸ்ட் அதே கூண்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி மிருகங்கள், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த கிளி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த அமைதியான இடத்துல இந்த சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மரநாய்கள்லாம் இருந்தது, அதுக்கு சாப்பாடும் வச்சிருந்தாங்க. அங்க பாருங்க எப்படி மேல படுத்துட்டு இருக்குன்னு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மரநாய் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மேல படுத்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஆமையை பார்க்க வந்துட்டோம். ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த ஆமை. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு குட்டியும் இருந்ததுங்க. குட்டி இவ்வளவு அழகா நடந்து வந்துச்சு தெரியுங்களா, இது ரொம்ப அழகா இருந்தது. பாருங்க, நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நீர் யானை வந்து வரைஞ்சி ஒரு செவர் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுல இருக்குமான்னு பார்த்தா அதுல இல்லைங்க. நெக்ஸ்ட் நான் பக்கத்துல வந்து கருப்பு ஆமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 3 ஆமை இருந்துச்சுங்க. அங்க பாருங்க, சும்மா நான் அப்படியே நீந்தி போறது மட்டும்தான் தெரியும், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அத. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மிருகங்களோட கால் அச்சுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வரைஞ்சி இதுல என்னென்ன மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. நாங்க இதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தோங்க, அது நடுவுல சொல்றேன் பாருங்க மறக்காம. நெக்ஸ்ட் இந்த பாலம் பாருங்க, இந்த பாலத்து மேல ஏறி அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துலயும் தண்ணி போகுங்க, இந்த இடத்துல தண்ணி அந்த அளவுக்கு இல்ல, அப்படியே வெறும் காடு மரம் அந்த மாதிரி தாங்க இருக்கு. இங்க பாருங்க ஓடை, இந்த டைம் ஓடையில வந்துட்டு தண்ணி அப்படியே நிக்குது இங்கேயும். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம். முதல்ல பாத்தீங்களா பொம்மை மாதிரியே படுத்துட்டு இருக்குதுங்க. அதோட இன்னொன்னு பெருசா இருக்கும் பாருங்க, அந்த சைடு பொம்மை மாதிரி அப்படி வாய் ஓபன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் தான் தண்ணிக்குள்ள வந்து நீந்திக்கிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
இங்க பாத்தீங்கன்னா வாய் எவ்வளோ நேரம் ஓப்பன்லயே வச்சிட்டு இருக்குதுங்க. இது ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணதா இல்ல என்னன்னு தெரியல. என்னதான் பண்ணாலும் அது அப்படியே அசையாம அப்படியே இருந்தது. பசங்களாம் பாத்தீங்களா முதலையை எப்படி எப்படி எல்லாம் கூப்பிட்டு ராவடி பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஏன் அப்படியே சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்துட்டு இருந்துச்சு. ஃபோக்கஸ் பண்ணலான்னும் போது அப்படி பறந்து ஓடிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொக்குங்க. எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க கொக்கு. ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாத்தீங்களா எப்படி சவுண்ட் இருக்குன்னு. எவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பயமுறுத்துற மாதிரி வருது இல்லைங்களா. அதுக்கு பாத்தீங்க இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபாக்ஸ் தாங்க பாக்குறோம். அங்க பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு. யாராவது பக்கத்துல இருந்தோம்னா போச்சு அவ்வளவுதான், கடிச்சு கொதறிடும் போல இருக்கு. எங்களுக்கு பயமா இருந்தது. ஏன்னா ஃபாக்ஸ் இருக்கு இப்படி கம்மியா போட்டிருக்காங்க வேலி அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்தது. அப்புறம் பார்த்தா உள்ளார நடுவுல வந்து கோழி எல்லாம் பிரிச்சு அங்க தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க வர முடியாத மாதிரி. ஸோ கொஞ்சம் நல்லா நின்று பார்த்துட்டு வந்தோம். அது பாருங்க எப்படி நடந்துட்டே இருக்கு. ஒன்று படுத்துட்டு இருந்துச்சு, இன்னொன்று நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து பாருங்க, பயமா இருக்குங்க. ஒயிட் பீகாக் இங்க பாரு. ரிவி பண்ண ஃபியூ ஒயிட் மயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி நாங்க வரும்போது அது கத்திட்டு இருந்துச்சுங்க. சவுண்ட் அவ்வளவு அழகா இருந்தது. அதை பார்த்துட்டு பசங்க எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்தும் போது மயிலும் சேர்ந்து கத்துது. ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு. இங்க வந்து 3 மயில் இருக்குதுங்க, ஒயிட் மயில். அதே மாதிரி அந்த கூண்டுக்கு மேலேயும் அந்த பெரிய காடு இருக்குங்க, அந்த ஏற்காடு மலை. அந்த மலையில இருந்தும் நிறைய மயிலுங்க, மங்கி, அந்த மாதிரி நிறைய காட்டு விலங்குகளும் வருதுங்க. பாத்துட்டு வாங்க. இதை பார்த்துட்டு எவ்வளவு அழகா கத்துச்சு பாத்தீங்களா. தோகை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. எவ்வளவு அழகா வெள்ளை வெள்ளையன்னு. இங்க பாருங்க, இந்த மங்கி மட்டும் அடைச்சு வச்சிருக்காங்க. இது என்ன வெரைட்டியான்னு தெரியல, பார்க்கலாம். வால் சின்னதா இருக்குது, அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. மங்கி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோங்க. அப்பா வந்து ஒரு பன்னி இருந்துச்சுங்க. என்னடா காட்டுக்குள்ள பன்னி இருக்கேன்னு பார்த்தா காட்டு பன்னிங்க. பின்னாடி மலை மேல இருந்து இந்த பன்னி வந்திருக்குது. பாக்குறதுக்கு பாருங்க நம்ம ஊர் பன்னி மாதிரியே தான் இருந்தது. இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களும் அவங்க காட்டு பன்னி மேல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து பார்க்க போறது என்னன்னா, இங்க ஒரு நான் நடுவுல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது, பார்க்க போறீங்க அப்படின்னு. அது இதுதாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டெருமைங்க. அந்த மலை மேல இருந்து வந்திருக்கு பாருங்க. இந்த காட்டெருமைலாம் இந்த காட்டுல இல்லைங்களா. இந்த காட்டெருமை பாருங்க, நம்ம மட்டும் பக்கத்துல இருந்தோம்னா நம்மள எல்லாம் முட்டி தாக்கிருக்குங்க. மேல இருந்து அப்பப்போ வருங்களாமா இந்த மாதிரி மிருகங்கள்லாம். இந்த பாட்டி தான் சொன்னாங்க, அங்க ஒர்க் பண்றவங்க. இவங்க மேல இருந்து அது அப்பப்போ வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். டக்குன்னு அது மேல ஏறி போயிடுச்சுங்க மலை மேல. அப்புறம் வரும்போது இது பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி காலத்து மாட்டு வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிக்க வச்சிருந்தாங்க. பசங்க வந்து ஜல்லிக்கட்டு அடக்குறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி தொங்குறானுங்க பாருங்க. அது ஒரு ஃபன்னா இருந்தது. பசங்க விளையாண்டுட்டு நாங்க வந்துட்டோம். அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. எல்லாம் பக்கம் பக்கமா இருக்குது பாருங்க. நாங்க போன டைம் வரும்போது மானுக்கு என்னமோ கொடுத்தோம்.
பொண்ணு கொம்புல அதெல்லாம் பொண்ணாட்ட. ஸ்விம்மிங் பூலாமா? மாமா தெரிஞ்சுக்கிட்டா போல. அதான் நம்ம எக்கச்சக்க மயிலா இருக்க. அங்க பாருங்க மயில். மயில் நாங்கள் மட்டும்தான் இங்கே போயிட்டுருக்குறோம். மணி 4:30 இருக்கும். காற்று பாருங்க எப்படி கேட்குது. பூச்சி சவுண்டு. சுப்பிரமணி சுப்பிரமணி தேன் பார்க்கலாம் வாங்க போய். இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிமான். எவ்வளவு பெரிய சர்க்கஸ்ல உட்காந்துட்டு எல்லாரும் விளையாடுறானுங்க பாருங்க. குட்டி பையனும் நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு விளையாடுறான். அவன சர்க்கஸ் அதுல நடந்து வரான். எப்படி இருக்கு பாருங்க, ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கஸ்லாம் கூட கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க. மத்த இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. அது எவ்வளவு பெருசா இருக்கு. அதுலயுமே விடுறாங்க. அது சர்ன்னு வருதுங்க. நானுமே விட்டா ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இந்த பார்க்ல நின்று விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆலமரம். இந்த ஆலை விழுது வந்து இந்த மயில் பாருங்க, போகும்போது உள்ளார இருந்தது. நாங்க வரும்போது தொகை விரிச்சிட்டு எவ்வளவு அழகா ஆடுது பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.